பணம் எங்க இருக்குன்னு கேளு. பணம் எங்க இருக்கு சொல்றோம். ஒழுங்கா சொல்லிடு. பணம் எங்க இருக்கு? போய் பாரு. அனு இங்கே இரு, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்றா, வேலையை செய்ய சொல்றது யாரு? யாரு செய்ய சொன்னா? சொல்றாங்க. என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்ல? பணத்தை குடுக்கல, குழந்தைய குத்திடுவா. பாப்பா விடு. பாப்பா விடுன்னு சொல்றல்ல. பணத்தை குடு. குழந்தைய குத்திடுவேன். வேண்டாம், ஒண்ணும் பண்ணாத. சீக்கிரம் பணத்தை கொடு. ஐயோ அனு, நீ போய் அவன பணத்தோட குடி. அனு, அனு குட்டி, அனு, அனு. யாரு உன்னை அனுப்புனா? யாரு செய்ய சொன்னா? சொல்றா. அனு, அனு என்ன பாரு, என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ ரத்தம். பாப்பா நில்றா. எழல் சீக்கிரம் வா. எழல், இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல. எந்திரி. அனு, அனு, அனு. உனக்கு சேஃபா இருக்கு. பாப்பா கடிபட்டுருச்சு, ரத்தம் வருது. என்ன சொல்ற? ஐயோ, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். பேக் எடுத்துக்கோ. பாப்பா எழு, சீக்கிரம் போ. டாக்டர் அண்ணா, சீக்கிரம் போங்க. அனு, அனு இங்க பாரு. அனு இங்க பாருமா. டாக்டர். அனு குட்டி. ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர் தலையில அடிபட்டுச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எப்படி அடிபட்டுச்சு? கீழே விழுந்துட்டா. கீழே வந்துட்டாங்களா? உங்க குழந்தை எது? இல்ல, என் அண்ணன் பொண்ணு. கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். சரி, உள்ள கொண்டு வாங்க. வாங்க சீக்கிரம். கொஞ்சம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம். நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க. கயல், அணுக்கு ஒண்ணாகாது. வா வா, உட்காரு. ஒன்னும் ஆகாது. என்னாச்சு? குழந்தை இன்னும் மயக்கம் தெரியாம இருக்காளே. ஹார்ட் பீட் வேற ரொம்ப அப்நார்மலா இருக்கு. வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமா டாக்டர்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. மெடிசன்ஸ் கொடுத்துட்டோம், இவ்வளவு நேரம் ஆகியும் குழந்தை கண்ணை திறக்காம இருக்காளே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உடனே இந்த குழந்தைக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிடுங்க. இசிஜி, எக்கோ, அப்புறம் பர்டிகுலரா ஹார்ட்டை கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்கேன் பண்ணிடுங்க. ஓகே சரியா? சரிங்க. டாக்டர், அனுக்கு இப்ப எப்படி இருக்கு? அனு, அனு கண் முடிச்சிட்டாளா? ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? இருங்க, பதட்டப்படாதீங்க, பொறுமையா இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. குழந்தை இன்னும் கண் முழிக்கல. தலையில அடிபட்டதை தாண்டி வேற எதுவும் பிரச்சனை இருக்குமோன்னு நான் சஸ்பெக்ட் பண்றேன்.
குழந்தைக்கு நான் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கேன். ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. ரிப்போர்ட் வரட்டும். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். வாங்க. ஓகே டாக்டர். நான் சொன்ன டெஸ்ட் எல்லாமே எடுத்ததும் ரிப்போர்ட்ஸ் எழில் வரலாமே. என்ன எழில் இப்படி சொல்றாரு? எனக்கு ரொம்ப நீ பயமா இருக்கு பயப்படாத. எழில். அனுக்கு ஒண்ணும் ஆகாது. தனாக்கா தான் கூப்பிடுறாங்க. அனுவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. சரி, எதையும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். அப்புறம் பேசிக்கலாம். எவ்வளவு நேரம் சொல்லாம இருக்க முடியும்? நான் சொல்றேன் கூட. கையல், இரு, அவசரப்படாத. டாக்டர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காருல்ல. அனு கண் முடிக்கட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம். ஒரு நிமிஷம் டாக்டர். அங்க பக்கத்துல ரிசப்ஷன்ல அனுவோட அட்டெண்டர் இருக்காங்களா? ஆ இருக்காங்க டாக்டர். அவங்கள உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். மேடம் ஒரு நிமிஷம். டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. எழில் வா. ரிப்போர்ட் கொடுங்க. டாக்டர், வாங்க உட்காருங்க. என்னாச்சு டாக்டர்? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? பாப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நம்ம நினைக்கிற மாதிரி பாப்பாவுக்கு வந்தது சாதாரண மயக்கம் இல்ல. அந்த குழந்தைக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நிச்சயமா பாப்பாக்கு ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? பாப்பாவோட ஃபுல் பாடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தாச்சு. அவளுக்கு ஆக்சுவலா ஹார்ட்ல ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹார்ட்ல ஹோல் இருக்கு. குழந்தைக்கு இப்ப நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்பவே. அனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவ எப்படியாவது குணமாகணும். ஆபரேஷன் பண்ண அனுவை குணப்படுத்திட முடியும்ல? இது உடனே பண்ணக்கூடிய மைனர் ஆபரேஷன் இல்லம்மா. பேஷண்ட் சின்ன குழந்தை. 2-3 நாளைக்கு மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் எப்ப பண்ணலாம்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். டாக்டர், உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? உயிருக்கு ஆபத்து இருக்கா இல்லையான்லாம் சொல்லிட முடியாது. ஆபரேஷன் பண்ணா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.